யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள சங்கிலியன் பூங்காவிலே உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள சங்கிலியன் பூங்காவிலே பனை தென்னை வள அபிவிருத்தி சங்கத்தினால் கண்காட்சியும் அத்தோடு பனை தென்னையிலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான மக்கள் இந்த கண்காட்சியிலே பொருட்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பயனுள்ள ஒரு கண்காட்சியாக இந்த கண்காட்சியானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடுதலான சிங்கள மக்களும் அதிகமான புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் இந்த கண்காட்சியினை பார்வையிட்டு வருகிற அது பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம். யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்கா அண்மித்த பகுதியிலே பனை தென்னை வள அபிவிருத்தி நிறுவனத்தினால் இன்றைய தினம் பனை உற்பத்தி பொருட்களை கண்காட்சிப்படுத்தலும் அத்தோடு பனை உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். இந்த கண்காட்சியானது 22/7/2026 தொடக்கம் 26/7/2026 வரை நாளைய தினம் வரைக்கும் இந்த கண்காட்சியானது முற்பகல் 8 மணியிலிருந்து பிற்பகல் 8 மணி வரைக்கும் இந்த கண்காட்சியானது இடம்பெறும். ஒவ்வொரு மாவட்டத்தினருக்கும் ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாங்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய கூட்டுறவு பனை தென்னை வள கூட்டுறவு சங்கத்தினுடைய பொருட்களை நாங்கள் தற்போது பார்வையிட போகிறோம். இங்கு மிக அழகாக சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இந்த பொருட்களை செய்திருக்கிறார்கள். மிகவும் அற்புதமான ஒரு பொருட்களை பனை மற்றும் தென்னையினுடைய சிரட்டைகளை வச்சு இந்த பொருட்களை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். மிக அழகாக ஒரு குருவியை குருவியை தேங்காய் சிரட்டையை வச்சு மிக அழகாக இந்த செதுக்கி வடிவமைச்சிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சிற்பங்களை செய்து இப்படி செய்பவர்கள் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறான பொருட்களை பாருங்கள். இதில் ஒரு மீனை எப்படி இந்த சிரட்டையில் செய்திருக்கிறோம். நல்ல வடிவாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மீனும் உண்மையான மீன் போன்ற ஒரு வடிவமைப்பிலே இருக்கின்றது. ஒவ்வொரு பொருட்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. 1500 மற்றும் இந்த சிரட்டையிலே பாருங்கள். சிரட்டையில் இந்த கப்பு இப்போ கண்ணாடி கப் தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இது சில்வர் கப் மாதிரி இந்த சிரட்டையிலே செய்யப்பட்டிருக்கின்றது. 150 ரூபா 200 ரூபா அப்படி பல விலைகளில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அந்த ஒரு பொட்டோ மாதிரி இப்போ அந்த சங்கிலிகள் எல்லாம் விற்கிறதுக்கெல்லாம் ஒரு இந்த பொட்டோ மாதிரியெல்லாம் செய்திருக்கிறார்கள். மற்றும் அந்த குழல் பூட்டுகள் செய்யலாம். மற்றது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் நீங்கள் உங்களோட அன்புக்கு இனியவர்களுக்கு நீங்கள் இந்த பொருட்களை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று எழுதப்பட்டு அந்த ஒரு மூங்கிலில் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த குழல் பூட்டு செய்கிறது குழல் பூட்டு செய்வதற்கு நல்ல மூங்கிலில் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த ஒரு பூ மரத்தில் சாடியில் பூ இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இது பாருங்கள் பூவரசையில் செய்யப்பட்டிருக்கின்ற உரல் இடியப்ப உரலை நீங்கள் தற்போது பார்க்குறீர்கள். 2400 ரூபா விற்பனை செய்கிறார்கள். அவ்வாறு பல பொருட்கள் மற்ற இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பொருட்கள் மரக்கறிகளை கட் பண்ண வெட்டுறதுக்கான ஒரு மேசை. மற்றது இதில் அந்த பொருட்களை 700 ரூபா இந்த கப்பு வேணுங்கோ. இதில் தண்ணிகள் குடிக்கலாம். இலவு ஸ்ரீலங்கான்னு எழுதப்பட்டிருக்கின்றது. மற்ற கப்புகள் மற்ற இது ஒரு தட்டு மாதிரி இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த நெத்தியில் பொட்டுகள் வைக்கிறதுக்கான கரைச்சி போட்டு வைப்பினா அதுக்கெல்லாம் நல்ல மற்ற ஸ்ப்ரேயெல்லாம் பாருங்க. ஸ்ப்ரேயெல்லாம் நாங்கள் கண்ணாடி இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது அந்த மூங்கிலில் செய்யப்பட்டிருக்கின்றது. தண்ணியும் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது கப்பெல்லாம் பாருங்கள் மூங்கிலில் செய்யப்பட்ட மூங்கிலில் பனை உற்பத்தி சார்ந்த பொருட்களில் செய்யப்பட்ட பொருட்களை தான் கூடுதலாக இந்த இடங்களில்
காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். மிக அழகாக வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களால் இந்த சிற்பங்கள் பொறிக்கப்பட்ட பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தினரும் யாழ்ப்பாண மாவட்டம், மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கூட்டுறவு சங்கத்திலே வேலை செய்பவர்கள் இந்த பொருட்களை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு மிக சிறப்பான மிக அழகான பெனை சார்ந்த பொருட்களை நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்திங்க சொன்னால் மூங்கிலில் செய்யப்பட்ட புல்லாங்குழல் பாருங்கள். இது ஒரு 700 800, மற்றது 600, மற்ற 300 அப்படி பல விலைகளிலே இந்த புல்லாங்குழலை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு பக்கத்தில் பேனை எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த பேனை மரத்தில் மூங்கில் குழாயிலே செய்யப்பட்ட பேனை. மற்ற புரசை பாருங்கள் 200. இந்த புரசு இந்த மரத்தில் செய்யப்பட்டு இந்த குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு இந்த தடிப்பில்லாத மாதிரி இருக்குது. இப்போ பேனையெல்லாம் மேலே அந்த சூச்சை தட்டி எழுதுறது நல்ல பேனைகளெல்லாம் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் மற்றும் மூங்கிலே செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் இங்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலேயெல்லாம் கூடையெல்லாம் பாருங்க. கூடையெல்லாம் 400 அப்படி பல விலைகளில் இருக்குது. இது அந்த பழைய காலத்தில் புத்தகம் மாதிரி எல்லாம் இந்த வெத்தில பாக்குகள் போட்டு எல்லாம் வச்சிருப்பேன் இந்த புத்தகங்களில். அப்படி இயற்கையுடன் பிணைந்து வாழ்ந்தவர்கள்தான் ஆரம்ப காலத்திலே இருக்கின்ற முதியவர்கள். தற்போதைய காலத்திலே நாங்கள் இந்த இயற்கை சார்ந்த பொருட்களை தவிர்த்து செயற்கையான முறைகளிலே செய்யப்பட்ட பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை நாங்கள் பாவிப்பதால் எங்களுடைய ஆயுள் காலத்தை குறைத்து கொள்கின்றோம். இவ்வாறான ஒரு பெனை சார்ந்த பொருட்களை நாங்கள் வாங்கி அது பழுதடையும் வரைக்கும் நாங்கள் அதனை வாங்கி பாவித்து போட்டு பின்னர் எறியும் போது அந்த பொருள் எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் இப்போ தற்போது இந்த பொருட்கள் ரப்பரால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் எரித்தாலும் அது சுற்றுச்சூழலுக்கு தீங்கை ஏற்படுத்தும் முகமாகவே இருக்கின்றது. அவ்வாறு பல பொருட்கள் இன்றைய அந்த கண்காட்சியிலே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். சுலகு எல்லாம் இருக்கின்றது 1000 ரூபாய், மற்றும் திருகணி இருக்கின்றது 180 ரூபாய், 300 200 அப்படி பல விலைகளிலே இந்த திருகணி எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பயனுள்ள கண்காட்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த கண்காட்சியிலே பங்கு பெற்று இந்த பொருட்களை செய்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இது கூடத்தட்டு பாருங்க. இந்த கூடத்தட்டெல்லாம் 450 ரூபாய், 600 ரூபாய் என்று பல விலைகளிலே இருக்கின்றது. பூவல் ஆயக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல சிறப்பான ஒரு கூடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி கூட தொப்பியல் எல்லாம் 400 ரூபா. மற்ற இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3 கறியல் ஒரே தட்டில் கொண்டு போகலாம். பருப்பு, சாம்பார், கத்தரிக்காய் அப்படின்ற 3 கறியும் ஒரே இதில் கொண்டு போய் இந்த வாழை இலையில் சபை வைக்கிறதுக்கு பரிமாறலாம். மற்ற கூடை தான் பார்த்திங்கன்னா சொன்னால் கூடையும் மூங்கிலில் செய்யப்பட்ட தடிகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற கூடைகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்க மிக அழகாக இயற்கை சார்ந்த பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்திங்க சொன்னால் அகப்பையில் எல்லாம் இருக்கின்றது. பல்வேறு விலைகளிலே இருக்கின்றது. 200 ரூபாய், 300 ரூபாய், இதில் 150 ரூபாய் அவ்வாறு பல விலைகளிலே இந்த அகப்பை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். பெனை உற்பத்தி சார் பொருட்களை இன்றைய தினம் நாங்கள் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தினரும் இந்த கண்காட்சியிலே பல்வேறு விதமான பொருட்களை வித்தியாசமான முறைகளிலே செய்து தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தற்போது இடியப்பத்தட்டத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடியப்பத்தட்டை இயற்கை சார்ந்த பொருட்களால் செய்யப்பட்டதை இடியப்பத்தட்டை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
நாளைய தினம் 8 மணி இரவு 8 மணிக்கு இந்த கண்காட்சியானது முடிவடைகின்றது. காலை 8 மணிக்கு தொடங்கி பின்னேரம் 8 மணிக்கு இந்த கண்காட்சிகள் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து பல உறவுகள் இந்த கண்காட்சிக்கு வருகை தந்து சித்த மருத்துவம் சார்ந்த பொருட்களும் கூடுதலாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு பனை உற்பத்திசார் பொருட்களையும் காட்சிப்படுத்துவதுடன் அந்த பனைகளிலே செய்யப்பட்ட பொருட்களும் மற்றும் பனைசார் உற்பத்திகள் நொங்கிலே செய்யப்பட்ட மற்றும் பனங்களியிலே செய்யப்பட்ட பொருட்கள் என்று பல பொருட்கள். இதை பார்த்திங்க சொன்னால் தொப்பி 400 ரூபாய் 500 ரூபாய் அவ்வாறு நல்ல அந்த குளிர்மையான தொப்பிகளாக தான் இந்த தொப்பிகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக பழைய கால வயோதிபர்கள் கூடுதலாக இந்த தொப்பிகள் எல்லாம் கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பொட்டகம் மாதிரி பாருங்க, பனைசார் உற்பத்தி பொருட்கள். இது 580 ரூபா இந்த பொட்டகம். இதில் மரக்கறிகள் வைக்கலாம், மற்றது வெத்திலைகள் மற்றும் பருப்புகள் அரிசிகள் என்ற பல பொருட்களை வைக்கலாம். இந்த தட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1650 ரூபா. 1650 ரூபாய்க்கு இந்த 4 தட்டும் வருது. பொட்டகம் 1650 ரூபா 4 வருது. அப்படி கீழே சட்டிகள். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கமுகு மரத்தினுடைய அந்த ஓலை இருக்குல்ல, ஓலையில் அந்த ஓலை முன்னுக்கு வருகின்ற அந்த சிறு வயதில் இருந்து இழுத்து கொண்டு போவோம், அதில் வட்டமாக வெட்டி அதை ஒரு தட்டு மாதிரி செய்திருக்கணும். நல்ல பிரியோசனமாக அந்த இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு செய்திருக்கணும். கூடுதலாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் மரத்தை பாருங்கள். மூங்கில் மரத்திலே செய்யப்பட்ட ஒரு மரத்தை செய்திருக்கிறது. அவ்வாறு பல பொருட்கள் இந்த கண்காட்சியிலே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடைகள் எல்லாம் என்ன விலை பார்ப்போம். கூடைகள் எல்லாம் ஒரு 600 ரூபா 500 ரூபா 300 ரூபா என்று பல விலைகளிலே விற்பனை செய்து கொண்டிருக்கு. 390 ரூபா பாருங்க, 390 ரூபா இந்த கூடை. மற்ற நீத்துப்பட்டிகள் எல்லாம் விற்கின பாருங்க. நீத்துப்பட்டி புட்டை விற்கக்கூடியது மற்றும் மா விற்கக்கூடிய நீத்துப்பட்டிகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறு பல பொருட்களை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாவட்டமாக ஒவ்வொரு பிரிவாக கடைகளை அமைக்கப்பட்டு வவுனியா, முல்லைத்தீவு, மன்னர் போன்ற பகுதிகளிலிருந்து அவர்கள் செய்த உற்பத்தி பொருட்களை இப்படியே கொண்டு வந்து மக்களுக்கு கண்காட்சியிலே காட்டி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு விற்பனைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான உறவுகள் இந்த பொருட்களையும் கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது புழுக்கொடியல் மாவை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புழுக்கொடி மாவினுடைய விலையானது அப்புறம் இதில் அடிக்கப்பட்டிருக்கின்றது. 500 ரூபாய்க்கு இந்த புழுக்கொடியல் மா விற்பனை செய்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு பல பனைசார் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தலும் மற்றும் விற்பனையும் நடைபெற்று கொண்டிருக்கு. பனை வெல்லம் பாருங்க, பனையிலே செய்யப்பட்ட வெல்லத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். இந்த பனை வெல்லத்தினுடைய விலையானது ஒவ்வொரு விலைகளிலே விற்பனை செய்கிறார்கள். ஒன்று 500 ரூபாய் மற்றும் 600 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் என்று பல விலைகளிலே விற்பனை செய்கிறார்கள். புழுக்கொடிகளை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. புழுக்கொடியல் மா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலான உறவுகள் இந்த கண்காட்சியிலே பார்த்து மா மற்றும் பனைசார் பொருட்களை விரும்பி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காணொளிகளிலே நாங்கள் வவுனியா மாவட்டத்தினருடைய கடைகளை நாங்கள் தற்போது பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தினருடைய கடைகளையும் ஒவ்வொரு காணொளிகளாக பதிவிடுவதற்கு காத்திருக்கின்றோம். இந்த மா பாருங்கள், ஒடியல் மா 560 ரூபாய் 560 ரூபாய்க்கு இந்த ஒடியல் மா விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
பாம்போசான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. அலம்போசா அப்படி பல பனைசார் உற்பத்தி பொருட்கள் இந்த இடங்களிலே கூடுதலாக விற்பனையாவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா சுலாக இருக்குது பாருங்க. சுலாக எல்லாம் இப்போ வீட்டிலிருந்து பழைய கால முதியவர்கள் எல்லாம் வீட்டிலிருந்து இந்த பனைசார் பொருட்களை கடகம் பின்னுவார்கள், சுலாக பின்னுவார்கள் போன்ற பல்வேறு பனைசார் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வார்கள். அதோடு தமது வீட்டு தேவைகளுக்காகவும் ஒவ்வொரு பொருட்களையும் செய்வார்கள். ஆனால் தற்போதைய காலங்களிலே எல்லாம் ஃபேன் என்றாலும் மற்றும் விசிறி எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களிலே இயற்கையாக பெற்றோம். ஆனால் தற்போது இந்த செயற்கையான முறைகளிலே ஏசிஎல் போட்டு தான் தற்போது நாங்கள் ரூமுகள் பாவித்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டா கரடி எப்படி செய்திருக்கிறார்கள் பாருங்க. உண்மையான பெண்டா கரடி எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற ஒரு வடிவமைப்பில் தான் இந்த பெண்டா கரடிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பாருங்க. இதில் ஒரு ஆடு உண்மையான ஆடு போன்று செய்திருக்கிறார்கள். அவ்வாறு நல்ல அழகான ஒரு பொருட்களை தற்போது இந்த கண்காட்சியிலே காட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பிராந்து பாருங்க. பிராந்து சிரட்டையில் செய்யப்பட்ட பிராந்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு பல பூனையை பாருங்க. பூனைகள் எல்லாம் இருக்கின்றது. அவ்வாறு பல பொருட்கள் பனை உற்பத்தி சார் பொருட்களை இன்றைய கண்காட்சியிலே காட்சிப்படுத்துகிறார்கள். நாளைய தினம் வரைக்கும் இந்த கண்காட்சியானது இடம்பெற காத்திருக்கின்றது. கூடுதலான உறவுகளை அந்த கண்காட்சியிலே விற்பனை செய்திருப்பவர்களும் அந்த நிறுவனத்தினரும் மக்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கூடுதலான உறவுகள் சென்று அந்த பனைசார் உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நாங்கள் ஊக்கமளித்து அந்த பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்களை செய்பவர்களும் ஊக்கமாக அந்த இன்னும் பொருட்களை செய்ய வேண்டுமென ஊக்கமளிப்பார்கள். எனவே இந்த பொருட்களை உறவுகள் எல்லோரும் சேர்ந்து வாங்கி அந்த உறவுகள் கைத்தொழில் சிறு கைத்தொழில் செய்கின்ற எமது அம்மாமார் அப்பாமார் சிறு பிள்ளைகளும் இணைந்து இந்த சிற்பங்கள் செய்வதற்கும் மற்றும் இந்த இவ்வாறான பொருட்களை செய்வதற்கும் நாங்கள் ஊக்குவிக்கணும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.